நம்ப மாட்டேங்க, ஒரு வயதில் இருந்த ஆஸ்மா 3 மாதம் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தேன். கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே பேங்கில் இருக்கக்கூடிய சேமிப்பு தான் பெருசுன்னு நினைக்கிறோம். இந்த சேமிப்பை முதல்ல நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா உயிராற்றல் நன்றாக இருக்கும், சிறப்பாக இருக்கலாம், வளமாக இருக்கலாம், நலமாக இருக்கலாம். நீங்கள் முத்திரை செய்வோம் மாத்திரை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. நமது சித்தர்கள் அந்த காலத்தில் ஆராய்ச்சி செய்து இந்த உடலுக்கும் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தினுடைய கண்ட்ரோலுக்கும் எப்படி ஒரு தொடர்புங்கிறத கண்டுபிடித்தாங்க. ப்ரெஷருக்கு க்யூர் உண்டு, மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, அல்சர், கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி முத்திரைகள். ஒரு ப்ராப்ளத்தோடு வர்றாங்க, சார் எனக்கு சுகர் இருக்குது, என்னால் எதுவுமே செய்ய முடியல. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஆரோக்கியத்திற்காக எதையும் இழக்க தயாராக இருங்கள், நீங்கள் மாத்திரையே சாப்பிட வேண்டாம். நம்மளே ஏதாவது ஒரு புத்தகத்தை பார்த்து நம்மளே அபியாசம் பண்ணிக்கலாமா? இல்லை ஏதாவது இப்போ தான் யூடியூப்பில் இல்லாத விஷயமே இல்லை, நெட்டில் இல்லாத விஷயமே இல்லை, யூடியூப்பில் அப்புறம் நல்ல தூக்கம் வரத்துக்கு, தூக்கமின்மையில் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நல்ல தூக்கம் வருவதற்கான ஒரு முத்திரை. நிச்சயமாக நினைக்க நிறைய நபர்களுக்கு எல்லாமே இருக்குது சார், ஆனால் தூக்கம் இல்லை அப்படிம்பாங்க. அதுக்கு மெயின் காரணம், உங்களிடத்துல கன்சல்ட் பண்ணவர்கள் இல்லை உங்களிடத்துல ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு ஏதாவது ஏற்பட்ட ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த முத்திரைனால அதை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? நிறையவே உண்டு. அன்பார்ந்த நண்பர்களே, இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமான ஒருத்தரை நம்ம சந்திக்க இருக்கோம். அவர் ஏறத்தாழ 2 லட்சம் பேர்களுக்கு யோகா பயிற்சி அளித்துள்ளார். 20க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியுள்ளார், இன்னமும் கூட எழுதி கொண்டு இருக்கிறார். இது ஒன்று இல்லாமல் கிட்டத்தட்ட 8-9 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், உலக சாதனைகள் படைத்து உள்ளார். ஸ்ரீ பதஞ்சலி மகர்ஷி யோகாலயம் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்டின் வாயிலாக பல கோர்சஸ், இந்த யோகா விஷயமான பல கோர்சஸ்கள் அவர் வழங்கி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் கூட யோக விஷயமாக நம்ம யூடியூப்லேயோ இல்லை டிவிலேயோ நமக்கு முதல்ல ஒருத்தருடைய பேர் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா அது இவரினுடைய பெயர் தான். வாருங்கள், கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜியினுடைய ஒரு நேர்காணல் பார்ப்போம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. நமஸ்காரம். நமஸ்காரம். இந்த யோகா பயிற்சிக்குள்ள ஒருவரும் வரத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கதை இருக்கும். அது மாதிரி இந்த யோகா பயிற்சிக்குள்ள வரத்துக்கு என்ன காரணம்? உங்களுக்கு யாராவது இன்ஸ்பிரேஷன் உண்டா இந்த யோகா சம்பந்தப்பட்ட விஷயங்களில்? பொதுவாகவே நான் பிறந்த 1 வயதிலிருந்தே எனக்கு இந்த ஆஸ்மா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆஸ்மாவுக்கு பல வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம், ஆங்கில மருத்துவம், சித்தா, யுனானி. ஆனால் முழுமையான ஒரு க்யூர் ஆகலை. அப்போ நான் 1986 மதுரையில் பிகாம் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். அப்போவும் நான் டேப்லெட் மாத்திரை சாப்பிட்டு தான் என்னால் உயிர் வாழ முடியும். அப்போ நான் எல்லாருமே தனித்து இருப்பேன். காரணம், ஐயாமி ஆஸ்மா பேஷண்ட் அப்படிங்கிற ஒரு 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 தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளே இருக்கும். நிமிர்ந்து கூட உட்கார முடியாது என்னால். அந்த சமயத்தில் எனது மூத்த சகோதரர் திரு PVL பெருமாள் அவர்கள் கார்டியன் சின்சியர் செக்யூரிட்டி ஆஃபீஸில் மேனேஜராக இருந்தாங்க. அதில் என் தேவராஜன் அப்படிங்கிறவங்க சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸராக ஜாயின் பண்ணாங்க. அவங்க ஒரு பெரிய யோக கலை நிபுணர், பெரிய ஒரு யோகி. அது எங்களுக்கு அவங்க யோகின்னு அப்போ தெரியாது. எங்கள் பிரதர்கிட்ட அவங்க சேலரியெல்லாம் வாங்குறதுக்கு பிரதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் பிரதர் கேஷுவலாக எனக்கு ஆஸ்மா உண்டு சார், என் தம்பிக்கும் ஆஸ்மா உண்டு, பிகாம் படிச்சுட்டு இருக்காங்கன்னு. நான் எங்கள் குருவுடைய இல்லம் மதுரை கோச்சடையில் இருக்குது. அப்படியே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கோச்சடைக்கு வாங்க, நான் யோக பயிற்சி சொல்லித்தரேன், அதில் நிச்சயமாக க்யூர் பண்ணிடலாம். அப்போ முதல் வாரம் என்னுடைய சகோதரர் மூத்த சகோதரர் போய் கற்றுக்கிட்டு வந்தாங்க. 2வது வாரம் என்னை அழைச்சிட்டு போகிறாங்க. நான் அந்த சுவாமியை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு ஐயாமி ஆஸ்மா பேஷண்ட் அப்படின்னு. அவங்க சிரிச்சுக்கிட்டே வரைய ஆத்மா நாட் ஆஸ்மா அப்படின்னாங்க. அப்போ நான் பிகாம் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அந்த வேரியேஷன் புரியலை. உனக்குள்ள இந்த இறை ஆற்றல் அப்படின்னு இந்த உலகத்தையே இயக்கக்கூடிய அற்புதமான சக்தி இருக்கின்றது, அது மேலே நம்பிக்கை வை, அதுதான் இந்த யோக கலை. யோகம் அப்படிங்கிறது உடல் மனம் இரண்டையும் உயிரோடு இணைக்கக்கூடிய அற்புதமான கலை. அப்போ நீ மாத்திரையெல்லாம் நிப்பாட்டிரு, உனக்கு நான் அந்த யோக பயிற்சி சொல்லித்தரேன். எனக்கு அவங்களுடைய வார்த்தை ஈர்த்தது. எல்லா டாக்டரும் மாத்திரை சாப்பிடணும்னு தான் சொல்லுவாங்க, இவங்க மாத்திரை நிப்பாட்டு அப்படின்னோடனே எனக்கு கொஞ்சம் இருந்தாலும் ஆழ் மனதில் ஒரு பய உணர்வு. நீங்களும் கூட எழுதியிருக்கீங்க, முத்திரை செய்வோம் மாத்திரை தவிர்ப்போம். நிச்சயமா. அப்போது எனது பய உணர்வை அவங்க புரிந்து கொண்டு அவங்க சொன்னாங்க, உனக்கு உள்ளுக்குள்ள ஒரு உயிர் மேலே ஒரு பயம் இருக்குது, உயிர் போகாது, அதுக்கு நான் கேரண்டி வேணால் கையெழுத்துப்பட்டு தரேன் அப்படின்னோடனே சரி சாமி நான் மாத்திரை நிப்பாட்டிடுறேன். மாத்திரை நிப்பாட்டினோடனே எனக்கு எளிமையான யோகாசனங்கள், எளிமையான முத்திரை பயிற்சி, எளிமையான ஒரு தியான பயிற்சி. சரி இது எப்போ பண்ணணும் அப்படின்னா காலையில் 3 மணிக்கு எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு மாமுனி பதஞ்சலி மகரிஷி, அவர் தான் யோகத்தினுடைய தந்தை,
அவரை வணங்கி அந்த மந்திரம் ஒரு 4 அடி மந்திரம் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த பயிற்சி பண்ணணுன்னாங்க. நானும் அவங்க அதை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். நம்ப மாட்டேங்க, ஒரு வயதில் இருந்த ஆஸ்மா 3 மாதம் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தேன். கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு. நம்மிருந்து உட்கார கற்றுக்கிட்டேன். எல்லா வகையான ஆசனங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அந்த குருவிடம் முழுமையான சரணாகதி அடைஞ்சிட்டேன். அந்த குருவும் என்னை அன்போடு அரவணைத்து இந்த கலைகளுடைய நுட்பங்களை எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. 86 அவங்ககிட்ட போனேன். 87 மதுரையில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் யோகாசன சாம்பியன்ஷிப் கப்பு வாங்கினேன். ஸோ அவங்களிடமே இருந்து ஒரு சீடனாகவே இருந்து 86லேருந்து 93 வரைக்கும் மதுரையில் ஒரு நிறுவனத்தில் ஸ்டெனோகிராஃபராக வேலை பார்த்துட்டு இந்த பயிற்சிகளையும் கற்றுக்கிட்டு வருவேன். சண்டே கோச்சடையில் அவங்க வந்து தனது இல்லத்தில் மாடியில் பதஞ்சலி யோக கேந்திரம் அப்படிங்கிற அமைப்பில் பதஞ்சலியினுடைய திருவுருவச் சிலைக்கு முன்பாக எங்களுக்கு இந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுப்பாங்க. 93 சென்னைக்கு அடிசனன் கம்பெனியில் ஸ்டெனோகிராஃபர் ஜாப் கிடச்சி சென்னைக்கு வந்தேன். எனக்கு சென்னை யாருன்னே தெரியாது, எதுவுமே புதிது எனக்கு. சென்னைக்கு வந்த உடனே எனக்கு குருநாதர் சென்னைக்கு போகிறேன்னு சொன்ன உடனே மதுரையிலிருந்து என்னை பிளஸ் பண்ணி சென்னையில் பதஞ்சலி மகரிஷி உன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை செய்வதற்காக அனுப்புகின்றார், நீ போ, நல்லா சிறப்பாக வருவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்போ என்னுடைய குருநாதர் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துச்சு. நான் குருவுடே ஒன்றாக இருப்பேன் மதுரையில். என்னதான் இருந்தாலும் என்னோடய ரைட் ஹேண்ட் மாதிரி நீ இருந்தாலும் உனக்கு ஒரு பெரிய ஒரு சாதனை செய்வதற்கு நீ சென்னைக்கு போகிற அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. நான் கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டேன். எனக்கு அப்போ ஒன்றும் புரியல, நம்ம என்ன சென்னையில் வேலைக்கு தானே வந்திருக்கோம், நம்ம என்ன சாதனை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. மெட்ராஸ்க்கு வந்தும் நீங்கள் ஆனால் இந்த யோகா பயிற்சியில் இருந்தீங்க. 93 வந்த உடனே, சென்னையில் வந்த உடனே 93 என் குருநாதர் டி நகரில் அவங்களுக்கு தெரிந்த ஒரு இல்லம் கீழே வந்து சென்ட்ரல் கிளினிக்னு ஒரு கிளினிக் உண்டு. அதில் மாடியில் பெரிய ஹாலில் எங்களுக்கு ஃப்ரீயாக யோகா கற்றுக் கொடுப்பதற்கு சண்டே இந்த பயிற்சியை கற்றுக் கொடுக்கணும். சென்னைக்கு வந்த உடனே குருநாதர் வந்து அந்த பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ சென்னையில் எவ்ரி சண்டே காலையில் 7லேருந்து 10:30 மணி வரைக்கும் அங்கே எல்லாத்துக்கும் இலவச யோக பயிற்சிகளை கற்றுக் கொடுத்துட்டே இருப்பேன். என்னுடைய குருநாதர் ஒவ்வொரு மாதமும் சென்னைக்கு விசிட் புரிந்து அந்த பக்தர்களுக்கெல்லாம் ஒரு ப்ளஸ் பண்ணி இந்த கலைகளை பயிலணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வேலையும் பார்த்து கொண்டே அப்படியே அதிலே இருந்தேன். 8/12/97 என்னுடைய குருநாதர் ஜீவசமாதி ஆனாங்க. அதற்கு முன்பாகவே அழகர் கோயிலில் பதஞ்சலி மகரிஷி அருவுருவமாக தியானம் செய்த இடம் அப்படின்னு ஒரு இடத்த செலக்ட் பண்ணி இந்த இடத்துல தான் எனக்கு நீங்கள் தியான திருக்கோயில் அமைக்கணும்னு சொல்லிட்டாங்க. 8/12/97 அவங்க இறைநிலை அடைந்தார்கள். அங்கே ஒரு தியான ஆலயமாக உருவாக்கியிருக்கோம். குருனுடைய கட்டளைப்படி இந்த கலைகளை அப்படியே பயிற்றுவிட்டுட்டே வந்தேன். ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்பாக நான் நிறைய குருவுடைய ஆசையை பெற்று இந்த நிறைய புத்தகங்கள் ஒரு 10-15 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஸோ இந்த புத்தகங்கள் எல்லாம் ஒன்றாக தொகுத்து ஒரு யோக பயிற்சி ஆசிரியர்கள் உருவாக்கணுங்கிறது குருவுடைய ஆசை. அப்போ நம்ம நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டே இதை விட்டு வெளியே வர முடியாது. நம்ம நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு இருக்கும் பொழுது இது வெளியே வருவதற்காகவே குருநாதருக்கு மகான்கள்லாம் சில சின்ன சித்துக்கள் செய்வாங்க. எனக்கு ஒரு சின்ன கழுத்து வலி மட்டும் கொடுத்துட்டாங்க. கழுத்து இங்கே திருப்ப முடியல, அங்கே திருப்ப முடியல. அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ என்னால் கண்டினியூஸாக அலுவலகத்திலே ஒர்க் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாங்கும்போது குருவிட்ட தியானம் பண்ணும்பொழுது வெளியே வந்துரு, எல்லாமே நல்லது நடக்குங்க அந்த ஒரு ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு இன்ட்யூஷன் கிடச்சிச்சு. ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள் எழுதி உங்களுக்கு அந்த கழுத்து வலி வெளியே வந்து வித்தின் 2 monthsலேயே எனக்கு சால்வேஷன் ஆயிடுச்சு. சரியாக அந்த அக்குப்ரெஷர் மூலமாக குருவுடைய அனுகிரகத்தில் சரியாயிடுச்சு. எதற்காக வெளியே வர வச்சார் அப்படின்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன் உலகெங்கும் பரவணும், நிறைய மக்களுக்கு இந்த கலைகளை கற்றுக் கொடுக்கணும். அப்போ நீ முழு நேரமாக இதில் இருந்தால்தான் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வில் வெளியே வர வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமும் நிறைய 10-15 புத்தகங்கள் எழுதி இந்த புத்தகங்கள் எல்லாம் அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சேன். அவங்க படித்து பார்த்துட்டு சயின்டிஃபிக்காக கரெக்டாக இருக்குன்னு நம்ம எழுதின புத்தகத்தையே சிலபஸாக உருவாக்கி டிப்ளமா இன் யோகா டீச்சர் அப்படிங்கிற ஒரு பயிற்சியும், அதே மாதிரி டிப்ளமா இன் முத்ரா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பயிற்சியும் கொடுக்க ஆரம்பித்தோம். அழகப்பா யூனிவர்சிட்டியிலேருந்து நிறைய யோகாசன ஆசிரியர்கள் உருவாக்கியிருக்கோம். இப்போ பிஎஸ்எஸ் மூலமாக நம்ம புத்தகங்கள் எல்லாரும் அங்கீகாரம் பண்ணி 5 வகையான கோர்ஸ் கொடுக்குறோம். பிஎஸ்எஸ்னா பாரத் சேவா சமாக் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடையது. அதன் மூலமாக டிப்ளமா இன் யோகா டீச்சர் கொடுக்குறோம், டிப்ளமா இன் பிராணாயாமா அண்ட் சக்கரா மெடிடேஷன் கொடுக்குறோம், டிப்ளமா இன் தெரபெட்டிக் யோகா கொடுக்குறோம், டிப்ளமா இன் பதஞ்சலி யோக சூத்ரா கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு 5 வகையான கோர்ஸுகளை இந்த பயிற்சிகளை கொடுத்து நிறைய ஆசிரியர்களை உருவாக்கி கொண்டு வருகின்றோம். ஸோ இன்றைக்கு ஆசிரியர்கள், யோகா ஆசிரியர்கள், முத்திரை ஆசிரியர்கள் உருவாக தான் இந்த கலை எல்லோருக்கும் சென்றடையும். அதன் அடிப்படையில் யோகத்தில் நிறைய கலைகள் இருக்குது. இப்போ யோகாசனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லோரும் செய்ய முடியாது. கடினமான ஆசனங்கள், ப்ரெஷர் உள்ளவங்க செய்யக்கூடாத ஆசனங்கள், ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, அந்த மாதிரி விதிமுறைகள் இருக்குது. பதஞ்சலி மகரிஷி அருளி அந்த அஷ்டாங்க யோகத்தில் முத்திரைகள் அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு பயிற்சி, எளிமையான பயிற்சி. ஸோ இந்த முத்திரைகளை உலகுக்கு எப்படியாவது எடுத்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த கண்ணோட்டத்தில் முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களே, அந்த கான்செப்டில் இந்த முத்திரைகளை நிறைய மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு வரோம். நிறைய மக்கள் இந்த முத்திரைகளை பயன்படுத்தி பயிற்சி செய்து சிறப்பாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த முத்திரையின் மூலமாகவே தலை முதல் கால் வரை அனைத்து உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யலாம்.
சின்ன சின்ன குறைபாடுகள் அதை ஆட்டோமேட்டிக்காக சரி செஞ்சிடலாம். அதில் பதஞ்சலியினுடைய அஷ்டாங்க யோகம்னு எடுத்துட்டிங்கன்னா இயமம் நியமம்ங்கிறது 2 முக்கியமான முதல் படிகள். இந்த 2 படிகளை தான் நம்ம சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல. இயமம் நியமம்ங்கிறது நல்லெண்ண செய்தல் தீயன விலக்குதல். இப்போ நல்லெண்ண செய்தல் அப்படின்னா காலையில் எழக்கூடிய நேரம் 4 மணி. ஒரு பழமொழி உண்டு, 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவன் எருமை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. நான் ஒரு கல்லூரியிலலாம் போய் யோகா கேம்ப்லாம் எடுக்கும்போது நாங்களே 8 மணிக்கு தான் எழுந்துருவோம் சார், எங்களுக்கு என்ன சார் கேட்டேன்னு கேட்குறாங்க. இன்றைக்கு அந்த மாதிரி காலகட்டம் இருக்குது. சூரியன் உதயமாவதற்கு முன்பாக 4 மணிக்கு எழுந்துடணும். எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு வேறு பெரிய அளவில் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் கைகளை கும்பிட்டு நல்லா டீப் இன்ஹேல் டீப் எக்ஸேல், நல்லா மூச்சை உள்ளெழுத்து அந்த மாதிரி ஒரு 10 முறை மூச்சு உள்ளே இழுக்கும்போது அடிவேர் வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் உள்ளே போயிடணும். சராசரியாக நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ராங்காக தான் நடக்கும். அதனால நமக்கு லங்ஸுக்கெல்லாம் பிராண ஆற்றல் குறைவாக கிடைக்கின்றது. அப்போ இது என்ன? ஸ்டார்ட் தி டே வித் காட். காலையில் எழுந்த உடனே இறைவனை நம்ம வணங்குகின்றோம். இறைவன் எப்படி இருக்கிறாரு? பஞ்சபூதத்தில் இருக்கிறாரு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். இந்த உடலுக்குள்ளேயும் பல மில்லியன் செல்களில் அந்த பஞ்சபூத தன்மைகள் தான் இருக்குது. அப்போ கைகளை கும்பிட்டு நல்லா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு தலை முதல் கால் வரை இந்த உடலுக்கு ஒரு நமஸ்காரம், உடல் உள்ளுறுப்புக்கு ஒரு நமஸ்காரம், இந்த உடலை இயக்கக்கூடிய உயிருக்கு ஒரு நமஸ்காரம், உயிருக்கு உயிராக பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றலுக்கு பஞ்சபூத சக்திக்கு ஒரு நமஸ்காரம். 5 நிமிஷம். எண்ட் தி டே வித் காட் அப்படின்ட்டாரு. இரவு தூங்கும் போது அதே மாதிரி தூங்குவதற்கு முன்பாக நிமிர்ந்து உட்காந்து இதே மாதிரி மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டு நல்லா நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா இறைவனுக்கும், எல்லா உயிர் ஆற்றலுக்கும், எல்லா உடல் உள்ளுறுப்புகளுக்கும் ஒரு தேங்க்ஸ். இன்னும் ஒன்று சொல்லிட்டாரு கஷ்டம், ஃபில் தி டே வித் காட் அப்படின்ட்டார். அது என்னென்னா அப்பப்போ எவ்ரி 1 ஹவருக்கு இருக்கேன் நீங்கள் கண்ணை மூடிட்டு நல்லா டீப் இன்ஹேல் டீப் எக்ஸேல். நமது அழிக்க முடியாத சொத்து பிராணன், ஜீவன். அதுதான் நம்முடைய சொத்து. எனக்கு பேங்கில் 10 கோடி இருக்கலாம், வெளியே போன மூச்சு உள்ளே வரலை அப்படின்னா முடிஞ்சு போச்சு, பேரை மாற்றிடுவாங்க. அப்போது உண்மையான அசட் என்ன அப்படின்னா பிராணன். ஸோ இந்த பிராணனை நம்ம எடுக்கும் பொழுது மாமுனி பதஞ்சலியினுடைய கணக்குப்படி, சித்தர்களுடைய கணக்குப்படி ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசிக்கிறோம். ஒரு சுவாசங்கிறது அது இயற்கையாக நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. உள்ளே எடுக்கக்கூடிய மூச்சினுடைய அளவு 8 அங்குலம், வெளியே விடக்கூடிய மூச்சினுடைய அளவு 12 அங்குலம். அப்போ ஒரு பிரீத்திங், ஒரு சுவாசத்தில் 4 அங்குல ஜீவன் அதிகமாக வெளியே போகுது. நீங்கள் இந்த நாடி சுற்றி, மூச்சு பயிற்சி, யோகாசனங்கள், முத்திரைகள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நாளாக உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சினுடைய அளவு 12,000, வெளியே விடக்கூடிய மூச்சினுடைய அளவு 8,000. அப்போ ஒரு பிராணனில் 4 அங்குல பிராணன் சேமிக்கப்படுகின்றது. நம்ம எல்லாருமே பேங்கில் இருக்கக்கூடிய சேமிப்பு தான் பெருசுன்னு நினைக்கிறோம். இந்த சேமிப்பை முதல்ல நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா உயிராற்றல் நன்றாக இருக்கும், சிறப்பாக இருக்கலாம், வளமாக இருக்கலாம், நலமாக இருக்கலாம். ஆஸ்மா, சைனஸ், மூக்கடைப்பு, சுகர், பிபி, மன அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராமல் வாழ முடியும். ஸோ இது இந்த கான்செப்டை புரிஞ்சு கொண்டு நம்ம சுவாசத்தை ஜீவ அவஸ்தை செய்யக்கூடாது. இப்போ பெரும்பாலும் பாருங்கள், இப்போ நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்லாம் அந்த காலத்தில் 110 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் வரும். இப்போ 100 வயசு வாழ்கிறதே கடினமாக இருக்குது. 18 வயசு 20 வயசுலாம் ஹார்ட் அட்டாக் வருது. காரணம் உணவு முறை, மன அழுத்தம், எப்படி நம்ம உடலை வச்சுக்கணும், மனசை எப்படி வச்சுக்கணும், எந்த மாதிரி உணவு எடுத்துக்கிடணும், இது எல்லாமே பதஞ்சலி மகரிஷி இயமம் நியமம்னு கொடுத்துருக்கிறாரு. அப்போ நம்ம ஹார்ட் அட்டாக் இல்லாமல் வாழணும்னா இந்த மாதிரி பயிற்சிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு சின்ன சின்ன முதிரைகளை பண்ணிவிட்டு உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திட்டோம்னா நிச்சயமாக வளமாக வாழ முடியும். நீங்கள் நிறையா கிளாஸஸ், நிறையா கோர்சஸ் எடுக்கிறீங்களே, இது வரைக்கும் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் உங்களிடத்தில் படிச்சிருக்காங்க? டிப்ளமா இன் அஷ்டாங்க யோகம்னு கொடுக்குறோம். அது அழகப்பா யூனிவர்சிட்டி மூலம் கிட்டத்தட்ட 300க்கு மேலே யோகாசன ஆசிரியர்கள் உருவாக்கியிருக்கோம். பாரத் சேவா சமாக் மூலமாக 5 வகையான கோர்ஸ் கொடுக்கலாம். இதில் இப்போ இன்றைய காலகட்டத்தில் வரைக்கும் 1000க்கு மேலே, 1200க்கு மேலே முத்திரை ஆசிரியர்கள், யோகாசன ஆசிரியர்கள், தெரபெட்டிக் ஆசிரியர்கள் உருவாகியிருக்கோம். பல இடங்களில் அவர்கள் இந்த பயிற்சிகளை கொடுத்துட்டு வர்றாங்க. இப்போது லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறது, இப்படி தான் இருக்குது. பலர் என்ன சொல்கிறார்கள் என்றால் யோகம் அப்படிங்கிறது இந்த எக்ஸசைஸினுடைய வேற ஒரு பரிணாமம் தான் அப்படின்னு சொல்கிறார்கள். அதை பற்றி, அந்த கூற்றின் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. நம்முடைய முன்னோர்கள் மகான்களுடைய கூற்றுப்படி நம்ம குழந்தையாக பூமியிலேருந்து எல்லோருமே பூமிக்கு வர்றோம் இல்லையா? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு தாயினுடைய வயிற்றில் இருந்தால் நம்ம கீழே வரணும். நம்ம குழந்தை கீழே பிறந்து வரும்பொழுது முதல்ல தலை வரும், அதுக்கப்புறம் தான் கால். அப்போ இதுக்கு பேர் என்னென்னா சிரசாசனம். சிரசாசனம் செய்யாமல் யாருமே பூமிக்கே வர முடியாது. அப்போ தாயினுடைய வயிற்றுக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய ஆசனம்னா நிலையான இருக்கை. இந்த உடலானது தாயினுடைய வயிற்றுக்குள்ளே அப்பப்போ ஆடாமல் அசையாமல் இருக்கும் பொழுது அந்த உறுப்புகள் வளர்கின்றன. அப்போ சிரசாசனம் செஞ்சு தான் பூமிக்கு வந்திருக்கோம்.
குழந்தை வந்த உடனே நேராக படுக்க வச்சுருவாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணும், ஒவ்வொரு காலாக ரைஸ் பண்ணும். பார்க்கலாம், முதல்ல ஒரு கால் ரைஸ் பண்ணும், அப்புறம் அடுத்த கால் ரைஸ் பண்ணும். இதுக்கு பேர் அர்த்தகாலாசனம். கணையம் நன்றாக எங்கும், தொப்பை வராது, சிறப்பாக இருக்கலாம். குழந்தையினுடைய அடுத்த ஸ்டேஜ் குப்புறப்படுக்கும். 2 கையை ஊனி கழுத்து மட்டும் மேலே பார்க்கும். அதுக்கு பேர் புஜங்காசனம். லங்ஸ் நன்றாக இயங்கும், சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கும், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். அப்புறம் குழந்தை மெதுவாக எழுந்து உட்காரும், 2 காலம் மடித்து உட்காரும், கை முட்டியில் வச்சுருக்கோம். இதுக்கு பேர் வஜிராசனம். அதில் வந்து திடமான எண்ணம் கிடைக்கும், வில் பவர் கிடைக்கும். மெதுவாக அடுத்த ஸ்டேஜ் குழந்தை எழுந்து நிற்க பார்க்கும். பேலன்ஸ் கிடைக்காது, 2 கை இப்படி வச்சுட்டு நிற்கும். இதுக்கு பேர் உட்கட்டாசனம். மூட்டுக்கள் நன்றாக இயங்கும். குழந்தை நின்னதுக்கப்புறம் அதுவே கீழே குனிஞ்சு தனது காலை தொடும். அதுக்கு பேர் பாத ஹஸ்த ஆசனம். குழந்தை தூங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் வச்சுருக்கோம். இதுக்கு பேர் ஆதி முத்திரை. நம்ம இயற்கையாகவே இறைவன் கொடுத்துருக்காரு. இந்த முதிரையெல்லாம் குழந்தை தூங்கும். நாம் என்ன பண்ணுவோம், கையெல்லாம் எடுத்து விடுவோம், பிளட்டை பிளாக் ஆயிரும்ட்டு. மீண்டும் குழந்தை கையை மூடிக்கிடும். ஸோ இதுக்கு பேர் ஆதி முத்திரை. அப்போ முத்திரை புதிதல்ல, யோகாசனங்கள் புதிதல்ல. தாயினுடைய வயிற்றுக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது வெளிமூச்சு எடுக்க முடியாது. உள்ளுக்குள்ளேயே தான் அந்த ஓம்காரத்தில் அந்த மூச்சானது உள்ளேயே இயங்கிக்கிட்டே இருக்குது. இது அநாகத மையம். இது அநாகத மையம், இது ஆக்னி சக்கரம். உள்ளுக்குள்ளேயே ரீங்காரத்தில் தியான நிலையில் குழந்தை இருக்கின்றது. குழந்தை வெளியே வந்தோன்னே தொப்புள் கட் பண்ணுற பாருங்க. வெளிக்காற்றை எடுக்கும் பொழுது எனது தியானம், எனது சமாதி கலைந்து விட்டதுன்ட்டு தான் குழந்தை அழுகின்றது. அப்போது யோகாசனங்கள், முத்திரைகள், மூச்சு பயிற்சி, தியானம் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். வளர வளர அதை மறந்துட்டோம். இப்போ மீண்டும் நம்ம அதே புஜங்காசனம் பண்ணுறோம், அர்த்தகாலாசனம் பண்ணுறோம், வஜ்ராசனம் பண்ணுறோம், உட்கட்டாசனம் பண்ணுறோம், பாதகஸ்தாசனம் பண்ணுறோம். அப்போ ஆசனங்கள் இறைவன் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம். நீங்கள் வந்து முத்திரை செய்வோம், மாத்திரை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த முத்திரையை கொண்டு நம்ம எந்தெந்த டிசீசஸ், எந்த எயில்மெண்ட்ஸ், எந்த தொந்தரவுக்கெல்லாம் வந்து நம்மளால் ஒரு நிவாரணம் தேடிக்கொள்ள முடியும்? மனித உடல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பஞ்சபூதத்தினால் ஆனது, பல மில்லியன் செல்களினால் ஆனது. ஒவ்வொரு செல்களையும் இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம்னு சொல்லக்கூடிய 5 வகையான தன்மைகள் இருக்கின்றன. நமது சித்தர்கள் அந்த காலத்தில் ஆராய்ச்சி செய்து இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தினுடைய கண்ட்ரோலுக்கும் எப்படி ஒரு தொடர்புங்கிறத கண்டுபிடித்தாங்க. அவர்கள் ஆராய்ச்சி செய்த கண்டுபிடிப்பு மூலமாக இந்த பஞ்சபூதமும் நம்ம கைவிரல் நுனிகளில் தான் அடக்கம். இது வந்து நெருப்பு மூலகம்னு சொல்கிறோம். நம்ம வந்து இது கட்டை விரல்னு சொல்லுவோம். இது நெருப்பு மூலகம், ஃபயர் எலமெண்ட். இதில் ஒரு சின்ன டச் கொடுத்தோம்னா இதய வாழ்வுகள், சிறுகுடல் நன்றாக இயங்கும். இது நீர் மூலகம், சுண்டு விரல் நுனி. இதில் ஒரு சின்ன டச் கொடுத்தோம்னா நீர் சார்ந்த உறுப்புகள், சிறுநீரகம், சிறுநீரகப்பை சிறப்பாக இயங்கும். இது நில மூலகம். இதில் ஒரு சின்ன டச் கொடுத்தோம்னா ஸ்ப்ளீன், மண்ணீரலுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். இது ஆகாய மூலகம். இதில் ஒரு சின்ன டச் கொடுத்தோம்னா கல்லீரல், பித்தப்பைக்கு நல்ல சக்தி கிடைக்கும். இது காற்று மூலகம். இதில் ஒரு சின்ன டச் கொடுத்தோம்னா நுரையீரல், பெருங்குடலுக்கு சக்தி கிடைக்கும். இது எல்லாமே ராஜ உறுப்புகள். அப்போ முத்திரைகள் அப்படிங்கிறது கைவிரல் நுனிகளை லேசாக இணைத்து ஒரு 2 நிமிடம் பயிற்சி செய்யும் பொழுது அந்தந்த உறுப்புகளுக்கு சக்தி கிடைக்கின்றது. அப்போ முத்திரைகளின் மூலமாகவே தலை முதல் கால் வரை அனைத்து உறுப்புகளுக்கும் நல்ல சக்தி கொடுக்கலாம். சுகருக்கு கியூர் உண்டு, ப்ரெஷருக்கு கியூர் உண்டு, மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, அல்சர், கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி முத்திரைகள். ஸோ நம்பிக்கை மட்டும் வேணும். இதுவரைக்கும் மனிதர்கள் மாத்திரை சாப்பிட்டே பழகிட்டாங்க. நம்ம முத்திரை செய்யும் பொழுது இவ்வளவு ஆற்றல் இருக்கின்றதா அப்படிங்கிறத அவர்கள் தன்மேல் நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக முத்திரையின் மூலமாகவே சிறப்பாக வாழ முடியும். பதஞ்சலி மகரிஷி இந்த அஷ்டாங்கத்தை அருளி செய்யும் பொழுது முதல்ல யம நியமம் அப்படின்னு 2 அங்கத்தை அருளி செய்கிறார். அடிப்படையே யமமும் நியமமும் தான். இப்போ ஆனால் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஏதாவது நமக்கு ஒரு தொந்தரவு அப்படின்னு ஒரு யோகா சென்டர் இடத்துல போய் ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறோம். அந்த தொந்தரவுக்கு உரிய ஏதாவது ஒரு ஆசனம் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், இல்லை ஏதாவது ஒரு பிராணாயாமத்தில் ஏதாவது ஒரு டெக்னிக் சொல்லிக் கொடுக்குறார்கள். அப்படிங்கிறத நம்மளே பார்க்குறோம் நடைமுறை வாழ்க்கையில். இப்போது இந்த யம நியமத்தை விட்டுட்டு அந்த ஒரு பிராணாயாமமோ இல்லை அந்த ஒரு ஆசனமோ பண்ணுறதுனால அதனுடைய ஒரு பூர்ண பலன் நமக்கு கிடைக்குமா? நமக்கு தேடக்கூடிய ஒரு நிவாரணம் தான் நமக்கு வந்து கிட்டுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது வந்து நிச்சயமாக முழுமையான பலன் கிடைக்காது. சம்டைம்ஸ் சைடு எஃபெக்ட் கூட ஏற்பட்டுரும். அப்போ நம்ம வந்து அந்த ஆசனத்தின் மூலமும் இந்த யோகத்தின் மூலம் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அவர் பதஞ்சலி மகரிஷி நமக்கு கொடுத்த அஷ்டாங்க யோகத்தில் அந்த இயமம் நியமத்தை முதல்ல கடைபிடிச்சிடணும். அதனால இப்போ நாங்கள்லாம் ஒரு குரு முறைப்படி நம்ம படித்து வரும்பொழுது, இப்போ எங்கிட்ட யாராவது வந்தாங்க ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா முதல்ல அவங்களுடைய வாழ்க்கை முறை என்னன்னு கேட்போம். நீங்கள் எந்த மாதிரி உணவு எடுத்துக்கிட்டுறீங்க, எத்தனை மணிக்கு எழுதுறீங்க, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன. அப்போ அந்த யோகாசனங்கள் செய்யணும் அப்படின்னா முதல்ல ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கக்கூடாது, ட்ரிங்க்ஸ் ஹேபிட் இருக்கக்கூடாது. முழுக்க சைவ உணவோடு இந்த பயிற்சி பண்ணாங்கன்னா தான் பலன் முழுமையாக கிடைக்கும். அப்போ நாம் என்ன பண்ணுவோம், முதல்ல இந்த பழக்கங்களெல்லாம் மாற்றிக்கோங்க. நாங்கள் ஒரு 48 நாட்கள் 1 மண்டலம் உங்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்குறோம். நீங்கள் வந்து 48 நாட்களுக்கும் சுத்த சைவமாக இருக்கணும்.
அதே மாதிரி நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய காலை எழக்கூடிய நேரம் 5 மணியாக இருக்கணும். காலை மாலை இரு வேளையும் உடலை சுத்தப்படுத்தி நன்றாக குளித்து நல்ல சுத்தமான உடை அணிந்துக்கிடணும். உணவில் மைதாவினாலான உணவுகள் புரோட்டா பீஸா அதெல்லாம் எடுத்துக்கிடக்கூடாது. வெஜிடபிள்ஸு சாத்வீகமான உணவாக எடுத்துக்கிடணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்குறோம். இதுதான் ஒரு சரியான முறை. அப்போ இன்றைய காலகட்டத்தில் இது சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்கலாம். அதனால் என்ன பண்ணுறோம், சின்ன பயிற்சியை கொடுத்துட்டு இந்த பயிற்சி பண்ண அவங்களுக்கு அந்த எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் வேவ்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். அவங்களே சார் நான் ஒரு 15 நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன் சார், இப்போ எனக்கே வந்து நான் வந்து கரெக்டாக காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பித்தோடும். நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். ஏன்னா இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் காலம் ப்ளஸ் நைட் ஷிஃப்ட் காலம். அப்படி இருக்கும் போது இது எப்படி சாத்தியம்னு தோணும். அந்த நேரத்தில் நம்ம ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ ஒரு ப்ராப்ளத்தோடு வர்றாங்க, சார் எனக்கு வந்து சுகர் இருக்குது, என்னால் எதுவுமே செய்ய முடியல. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஆரோக்கியத்திற்காக எதையும் இழக்க தயாராக இருங்கள். நீங்கள் மாத்திரையே சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த முதிரையின் மூலமாக யோகாசனத்தின் மூலமாக நிச்சயமாக க்யூர் பண்ண முடியும். அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு செல்ஃப் கான்சியஸாக அதே மாதிரி ஹெல்த் கான்சியஸ் வர ஆரம்பிச்சிருது. சரி எனக்கு முதுகுவலி இருக்குது, முதுகுவலி தீந்தா போதும் சார், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன். அப்போ அவங்க ஜஸ்ட்டு சின்ன ஒரு நியமத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு 2 ஆசனங்கள் பண்ணாங்க, முதுகுவலி போயிடுச்சுன்னா ஹீ இஸ் வெரி ஹாப்பி. ஓகே சார், இனிமேல் நான் வாழ்க்கையில் நியமத்தோடய வாழ்கிறேன். அப்போ இந்த ஆசனம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நியமமும் நமக்கு வர ஆரம்பித்து விடுகின்றது. நீங்கள் சொன்ன பதில்லேருந்தே ஒரு கேள்வி ஒன்று எழுறது. இப்போ இந்த முத்திரைகளோ இல்லை யோகா ஆசனமோ நம்மளே ஏதாவது ஒரு புத்தகத்தை பார்த்து நம்மளே அபியாசம் பண்ணிக்கலாமா? இல்லை ஏதாவது இப்போ தான் யூடியூப்பில் இல்லாத விஷயமே இல்லை, நெட்டில் இல்லாத விஷயமே இல்லை, யூடியூப்பில் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்டர் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரையோ ஒரு யோகாசனத்தை பார்த்து நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமா? இல்லாட்டி யாராவது ஒரு குரு வழியாக தான் இது நம்ம வந்து ப்ராக்டிஸ் அபியாசம் பண்ணிக்கணுமா? பொதுவாக ஒரு குரு வழியாக பண்ணுறது தான் முழுமையான பலன் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம், அந்த சந்தேகங்கள் நிவர்த்தி பண்ணணும். அவங்களுடைய வயது, அவங்க எடுக்கக்கூடிய உணவு முறை, அதெல்லாம் அவங்க கரெக்டாக ஒரு குரு மூலம் நேரடியாக சொல்லும் பொழுது தெளிவான ஒரு நிலை கிடைக்கும். பொதுவாக முத்திரைகள் வந்து ஒரு எளிமையான பயிற்சி. அப்போ முத்திரைகள் செய்யும் பொழுது உங்களுக்கு பக்க விளைவு வர்றதில்லை. யோகாசனங்கள்னு போகும் பொழுது சரியான குருவை அணுகி அந்த குரு மூலமாக பயிற்சி செய்யும் பொழுது பலன்கள் சிறப்பாக கிடைக்கும். இந்த வீடியோஸு புத்தகங்களை நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டாக கைடாக வச்சுக்கலாம். அதை படிக்கும் பொழுது நம்ம பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் ஏற்படும். அப்போ தகுந்த ஆசான் மூலம் நம்ம செய்யும் பொழுது பலன்கள் சரியாக கிடைக்கும். இந்த முத்திரைகள் செய்வதற்கு எது வந்து உரிய காலம் ஒரு நாளில்? முத்திரைகளை பொறுத்த மட்டும் காலையில் 3 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே அந்த பயிற்சிகளை பண்ணிக்கலாம். வெறும் வயிற்றில் பண்ணணும். காலையில் எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு இந்த பயிற்சிகளை அழகாக பண்ணிகிட்டே இருக்கலாம். மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாக 12லேருந்து ஒரு 1:30 மணிக்குள்ளே, மாலை அதே மாதிரி 5லேருந்து 7 மணிக்குள்ளே, இந்த 3 வேளையில் பண்ணும்பொழுது நமக்கு பலன்கள் கரெக்டாக கிடைக்கும். இன்கேஸ் சாப்பிட்ருந்தாங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பண்ணிக்கலாம். முத்திரை பண்ணுறதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னா, நிமிர்ந்து உட்காந்துக்கணும், முதுகெலும்பு நேராக இருக்கணும். தரையில் அமர முடிந்தவங்க ஒரு மேட்டு விரித்து காலை மாலை காலையில் கிழக்கு முகமாக மாலையில் மேற்கு முகமாக சூரியனை மையமாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மதியமும் கிழக்கு முகமாக பண்ணிக்கலாம். முத்திரை செய்யும் பொழுது நிமிர்ந்து உட்காந்து நல்லா மேட்டு விரித்து நல்லா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு மூச்சில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒவ்வொரு முத்திரையும் 2 நிமிடத்துலேருந்து 5 நிமிஷம் பண்ணாலே போகிறோம், மிக நல்ல பலன் கிடைக்கும். இன்கேஸ் சாப்பிட்ருந்தாங்கன்னா 2 மணி நேரம் இடைவெளி விட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பதிலேயே டூஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிங்க, டூ நாட்ஸில் சிலதை கவர் பண்ணிங்க. அதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் 2 மணி நேரம் நம்ம வந்து இந்த முத்திரைகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது டூ நாட்ஸ் இருக்கா நம்ம கடைபிடிக்க வேண்டியது இந்த முத்திரைகள் விஷயத்தில்? பொதுவாக பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலத்தில் 4 நாட்கள் உங்கள் பயிற்சி பண்ண வேண்டாம். அதே மாதிரி கருவுற்ற பெண்கள் 2 மாதம் வரைக்கும் முத்திரை பண்ணிக்கலாம். 3ஆவது மாதத்துலேருந்து கடினமான முத்திரைகள் வேண்டாம், உங்கள் சின் முத்திரை மட்டும் மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய பயிற்சி பண்ணிக்கலாம். ஆதி முத்திரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபீவரிஷாக இருக்கும் பொழுது தான் நமக்கு முத்திரை பண்ணும் பொழுது ஃபீவர் வெளியே போகக்கூடிய நிலையே கிடைக்கும். அதனால் மேக்சிமம் இந்த மாதிரி பயிற்சி பண்ணாலே போகிறோம். யோகாசனங்களுக்கு தான் இப்போ இரவு கண் முழிச்சிருக்காங்க, ட்ராவல் பண்ணியிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு உடம்புல வந்து ஒரு பாடி ஹீட்டாக இருக்கும். அப்போ உடலை போட்டு வளைத்து கடினமான ஆசனங்கள் பண்ணக்கூடாது. இரவு தூங்காமல் இருந்தாங்கன்னா காலையில் ஆசனங்கள் வேண்டாம். முத்திரைகளை பொறுத்த மட்டும் சிம்பிள் ரெஸ்ட்ரிக்ஷன், இதை ஃபாலோ பண்ணாலே போகிறோம். யோகம் அப்படிங்கிறது ஒரு தர்ஷனமாக ஒரு சாஸ்திரமாக இருக்கிறதுனால இதை நான் கேட்குறேன். இதை வந்து ஒரு சாஸ்திரமாக இந்த சூத்திரங்கள்னால் நம்ம வாசிச்சுட்டு தான் இந்த யோகா அபியாசத்தை நம்ம வந்து மேற்கொள்ளணுமா, இல்லாட்டி ஒரு குரு சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறதுனால அந்த குரு வழியை கேட்டுட்டு நம்ம நேரடியாகவே இந்த அபியாசத்துக்குள்ளே இறங்கிடலாமா? நிச்சயமாக நம்ம ஒரு முறையான குருவிடம் போயிட்டு அந்த குரு என்ன கற்றுக் கொடுத்துருக்காரோ அதை பண்ணாலே போகிறோம். அதுக்குள்ளே நம்ம ஆட்டோமேட்டிக்காக குருவே கைப்பிடித்து இழுத்திட்டு போயிடுவார். அதனால் இந்த குருவிடம் நம்ம முறைப்படி கற்றுக்கிட்டாலே இந்த யோகத்துக்குள்ளே இறங்கிக்கலாம். முத்திரைகளை கொண்டு ஒரு நிவாரணம் தேடிக்கலாம் அப்படின்னு சொன்னீர்கள்.
இப்போ நான் வந்து சில நோய்கள் சொல்கிறேன், அந்த நோய்களுக்கான முத்திரைகள் உங்களால் கொஞ்சம் காண்பிக்க முடிஞ்சது அப்படின்னா எங்களுடைய வியூவர்ஸ்க்கு, எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதில் முதலாக சர்க்கரை நோய், அதாவது டயபெட்டிஸுக்கான ஒரு முத்திரை. பொதுவாகவே நான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். பெரிய மக்கள் நிறைய கூட்டம், ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்கிட்டாங்க. கை கொடுக்கும்போது என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கும்போது ஐ எம் ஏ டயபெட்டிஸ் பேஷண்ட் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் எஸ் ஐ எம் ஆல்சோ டயபெட்டிஸ் பேஷண்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஹவு மெனி இயர்ஸ்? ஐ எம் 10 இயர்ஸ், ஐ எம் 15 இயர்ஸ். இப்படி மக்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் தனது பேரை மறந்து ஐ எம் ஏ சுகர் பேஷண்ட்டுங்க மாதிரி நம்ம வந்துட்டோம். நீங்கள் ஐ எம் அன் ஆஸ்துமா பேஷண்ட் அந்த மாதிரி வந்துட்டாங்க. அதிலிருந்து வெளியே வரணும்னா முதல்ல அந்த உணர்வு வெளியே போயிடணும். நான் அப்படிங்கிறது அழிக்க முடியாத 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய மெய் உணர்வு, ஆத்மா அப்படிங்கிறத நாம் உணரணும். அந்த ஆத்மாவுக்கு எந்த சுகர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதற்குள்ள அற்புதமான சக்தி, பிராண ஆற்றல் இருக்கின்றது. இந்த பிராண ஆற்றலை நம்ம விரல்களின் மூலமாக பயன்படுத்தினாலே பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும். இப்போ சுகர் வருவதற்கு அடிப்படை காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க, உணவில் ஒழுக்கம் இருக்காது. இந்த ரெண்டையும் சரிப்படுத்திட்டு சின்ன சின்ன பயிற்சிகள் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக க்யூர் பண்ணிடலாம். அப்போ சுகர் அதிலிருந்து வெளியே வருவதற்கு மிக அற்புதமான முத்திரை வருண முத்திரை. இந்த வருண முத்திரை நிமிர்ந்து உட்காந்துக்கணும். சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் இந்த மாதிரி சேர்த்துக்கணும். இது வருண முத்திரை. இதில் நல்ல டீப் இன்ஹேல், டீப் எக்ஸேல் 5 டைம்ஸ். 2 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருந்தால் போகிறோம். இந்த முத்திரை செய்யும்போது நம்ம உணர்வு, இந்த முத்திரையானது எனக்கு பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணாற்றலை கொடுக்கின்றது, கணையம் நன்றாக இயங்குகின்றது, இன்சுலின் சரியாக சுரக்கின்றது. இந்த உணர்வோடு காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் அந்த இடத்துல தான் வச்சுக்கணும். அந்த இடத்துல இந்த டிப்பில் கை வச்சுக்கணும். ஓ, பொதுவாக தொடையில் வச்சுக்கணுமாங்க? அப்படி இல்லை, நான் உங்களுக்கு தெரியறக்காண்டி காமிக்கிறேன். சரி, ஓகே. பயிற்சி பண்ணும்போது இப்படி தொடையில் முட்டியில் வச்சுக்கலாம். சரி. நிறைய பேருக்கு இந்த 3 விரல் சேராது. நம்ம இதிலே டெஸ்ட் பண்ணிடலாம். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இல்லை இப்படி இருக்கும். அவங்க பயிற்சி பண்ணும்போது கையை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொரு கையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஒரு 20 நாள் 30 நாள் பண்ணாங்கன்னா கரெக்டாக அந்த 3 விரலும் சேர்ந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கணையம், பேங்க்ரியாஸ் நன்றாக சுரக்கக்கூடிய நிலை கிடைக்கும். இது ஒரு முத்திரை. இன்னொரு முத்திரை சுமண முத்திரை. இந்த மாதிரி கை வச்சுக்கணும். இதில் நல்லா டீப் இன்ஹேல், டீப் எக்ஸேல் 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங் 2 நிமிடம் இந்த முத்திரையில் இருந்துக்கணும். இந்த 2 முத்திரைகளையும் விடாமல் 48 நாட்கள் பயிற்சி பண்ணட்டும். முருங்கைக்கீரை உணவில் டெய்லி ஒரு 3 நாட்கள் உணவில் எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சி பண்ணிவிட்டு அந்த 48 நாட்கள் வெஜிடேரியனாக இருந்துக்கிடணும். காலையில் சிறுதானிய உணவு எதுனாலும் எடுத்துக்கலாம், குதிரைவாலி அரிசி, கம்பம் எதுனாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மாலையும் சிறுதானிய உணவு. மதிய சாப்பாடு கொஞ்சம் சாதம், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி 48 நாட்கள் பயிற்சி பண்ண சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக முதல்ல கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க கிராஜுவலாக பயிற்சி பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அது வந்து நம்ம அதிலிருந்து முழுமையாகவே விடுதலை அடைய முடியும். ஓகே. அடுத்தது நல்ல ஜீரண சக்தி, அஜீரணத்திலேருந்து நம்மளை வந்து ஒரு நிவாரணம் தேடி ஒரு நல்ல ஒரு ஜீரணம் ஏற்படுத்துறதுக்காக ஒரு முத்திரை. முத்திரைகள் இன்டைஜஷனை சரி பண்ணும். ஆனால் நம்ம ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கணும். உடல் மொழின்னு சொல்கிற பாருங்க, பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடணும். இந்த மாதிரி இன்டைஜஷன் உள்ளவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, நொறுக்கு தண்ணி நிறைய சாப்பிடுவாங்க. அதை முதல்ல அவாய்ட் பண்ணிடணும். அவாய்ட் பண்ணிவிட்டு பசி எறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். புரோட்டா, பீஸா இந்த மாதிரி உணவுகளை எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடணும். அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு அவாய்ட் பண்ணிடணும். இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்னக்கூடியது தான். அதை தான் அவர் நியமனு ஒழுக்கமாக கொடுத்துருக்காரு. இதை பண்ணிவிட்டு இன்டைஜஷன் உள்ளவங்க வாயு முத்திரை இந்த மாதிரி ஆள்காட்டி வரல மடிச்சுக்கணும். அதோட மேயத்தில் கட்டை வரல வச்சுக்கணும். இது வாயு முத்திரை. தெரியிறக்காண்டி காமிக்கிறேன். அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது கையை எப்படி வச்சுக்கணும். நல்லா ஒரு 3 டைம்ஸ் டீப் இன்ஹேல், டீப் எக்ஸேல். தென் நார்மல் பிரீத்திங் 2 நிமிடம். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. இது முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு முத்திரை அபான முத்திரை. நடுவிரல், மோதிர விரல் அதனோட மேயத்தில் இந்த பெருவரல் வச்சுக்கணும். இது அபான முத்திரை. கை எப்படி மடியில் வச்சுக்கலாம். ஒரு 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த 2 முத்திரையும் பண்ணாங்கன்னா இன்டைஜஷன் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். இதை வஜிராசனத்தில் அமர்ந்து செய்ய முடிஞ்சிச்சுன்னா இரட்டிப்பு பலன் கிடைக்கும். இப்போ உடல் பருமனாக உள்ளவங்க அந்த மாதிரி முடியாது, பரவாயில்ல, நாற்காலியில் அமர்ந்தே பண்ணிக்கலாம். சுகாசனத்தில் அமர்ந்தே பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் நல்ல தூக்கம் வரத்துக்கு, தூக்கமின்மையில் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நல்ல தூக்கம் வருவதற்கான ஒரு முத்திரை.
நிச்சயமாக இன்னைக்கு நிறைய நபர்களுக்கு எல்லாமே இருக்குது சார், ஆனால் தூக்கம் இல்லை அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து மெயின் காரணம் மன அழுத்தம். அவங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு நடந்த நிகழ்வு ஒரு டிப்ரெஷனாக இருக்கும். அப்போ இந்த டிப்ரெஷனே நீக்கணும். தூக்கம் இல்லை அப்படின்னாலே லிவருக்கு சக்தி குறைஞ்சிரும். அப்போ லிவர் நன்றாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சி 2 பயிற்சி எடுத்துட்டாங்கன்னா ஸ்லீப்பிங் நல்லா வரும். முதல் முத்திரை சின்முத்திரை, பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி. இதில் 2 நிமிடம் நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். தென் நார்மல் ப்ரீத்திங். அடுத்து பிராணமுத்திரை, மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கணும். இது பிராணமுத்திரை. இதில் நல்லா டீப் இன்ஹேல் டீப் எக்ஸேல் ஒரு 3 டைம்ஸ். தென் நார்மல் ப்ரீத்திங் 2 நிமிடம். படுப்பதற்கு முன்பாக 1 நிமிடம் இந்த பிராணமுத்திரையை பண்ணிவிட்டு அவங்கள அப்படி படுக்கைக்கு போக சொல்லுங்கள். கண்ணை மூடிட்டு ப்ரீத்திங்லேயே வாட்ச் பண்ண சொல்லுங்கள். மூச்சு உள்ளே வருது, மூச்சு வெளியே வர்றது, அதிலேயே வாட்ச் பண்ண சொல்லுங்கள். கிராஜுவலாக ஸ்லீப்பிங் நல்லா வரும். ஞாபக சக்திக்கான ஒரு முத்திரை. முக்கியமாக இந்த மெமரி பவருங்கிறது எல்லோருக்குமே அவசியமான ஒன்று. குறிப்பாக படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், ஒரு தொழிலதிபர்கள் எல்லோருக்குமே ஞாபக சக்தி நன்றாக இருக்கணும். இதற்காகவே ஒரு அற்புதமான முத்திரை இருக்குது, ஹாகினி முத்திரை. இந்த மாதிரி கை வச்சுக்கணும். எல்லா விரல் நுனியும் இப்படி வச்சுக்கணும். ஒரு 3 டைம்ஸ் நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். தென் நார்மல் ப்ரீத்திங். இந்த முத்திரையில் 2லிருந்து 5 நிமிடம். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பதற்கு முன்பாக ஒரு 5 மினிட்ஸ் இருந்துக்கலாம். நான் இந்த முத்திரையை வந்து கரெக்டாக ஒரு 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா மெமரி பவர் வெரி குட்டாக நன்றாக இன்க்ரீஸ் ஆகும். நாம் எடுக்கக்கூடிய டெசிஷன் கரெக்டாக இருக்கும். இப்போ நாமளே ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மளை அறியாமலே கையை விட வைப்போம். இது வந்து பாடி லாங்குவேஜ். இப்படி வைக்கும்போது பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு உணர்வு வந்துடும். நான் வந்து மதுரையில் ஒரு 250லேருந்து 300 ஜட்ஜுக்கு முத்திரை பயிற்சி கொடுத்துருக்குறேன். அந்த ஜட்ஜுக்கு எல்லாமே நான் இந்த ஹாகினி முத்திரை தான் கொடுத்தேன். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு தான் சரியான தீர்ப்பாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஷார்ப் மைண்ட் இருக்கணும், மெமரி பவர் நன்றாக இருக்கணும். நீங்கள் சரியான தீர்ப்பு கொடுக்கணும். எல்லோருமே இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அவங்க நிறைய நபர்கள் 300க்கும் மேற்பட்ட ஜட்ஜி வந்து இந்த முத்திரை பயிற்சி எடுத்து அவங்களும் சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஃபோக்கஸ் வரணும், மனசு வந்து ஒரே சஞ்சலமாக இருக்கும்போது ஒரு ஃபோக்கஸ் வரத்துக்கும் இதே முத்திரை தான். இதோட சேர்த்து அந்த மாதிரி மைண்டு கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகணும்னா தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே இந்த 2 பெருவிரலையும் டச் பண்ணிக்கணும். இது தியான முத்திரை. கை மடியில் வச்சுக்கலாம். விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா இந்த தியான முத்திரையெல்லாம் அமைதியாக இருப்பார். அந்த காலத்தில் உலகம் முழுக்க சின்ன வயதிலேயே அவ்வளோ பெரிய பெரிய செயல்களை சாதனை பண்ணியிருக்காருன்னா அதற்கு தனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை உணர்ந்தார். இந்த தியான முத்திரை செய்யும் பொழுது அவ்வை குறளை அடிக்கடி என்னுடைய குருநாதர் சொல்லுவாங்க, உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினில் உள்ள உத்தமனை காண். இந்த உடம்புக்குள்ள ஒரு உத்தமன் இறைவன் ஆத்மாவாக வீற்றிருக்கின்றார். அந்த உத்தமனை காணணும்னா இந்த தியான முத்திரை. இது பண்ணும் பொழுது நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும், நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஆற்றல் கிடைக்கும். அப்புறம் இந்த காமன் கோல்டு ஃபீவர், பொதுவான ஒரு காய்ச்சலுக்கான ஒரு முத்திரை. ஃபீவர் அந்த மாதிரி வரும்போது அதை கட்டுப்படுத்துவதற்கு லிங்க முத்திரைன்னு பேர். இந்த மாதிரி எல்லா கையும் சேர்த்துக்கணும். இடது கை கட்ட விரல் நேராக வச்சுக்கணும், கை ஜஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கணும். எல்லா விரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துட்டு நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். தென் நார்மல் ப்ரீத்திங். 2 நிமிடத்துலேருந்து 5 நிமிஷம் இருந்தால் போகிறோம். இது முடிச்சுட்டு முகுள முத்திரை. இது பஞ்சபூதத்தையும் சமப்படுத்தும். இதில் ஒரு 2 நிமிடம். இந்த 2 முத்திரையும் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா ஃபீவர் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலுக்கு வந்துடும். இந்த முத்திரைகளில் பெண்களுக்குன்னு குறித்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் முத்திரைகள் இருக்கா? அவர்கள் படக்கூடிய சிரமத்திலேருந்து ஒரு நிவாரணத்துக்காகவோ இல்லை அன்றாட வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முத்திரைகள் இருக்கா? இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்குறோம். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்சஸ் ப்ராப்ளம் மாறி மாறி வரும். அந்த காலகட்டத்தில் மன இறுக்கம் ஏற்படும், ஓவர் ப்ளீடிங் இருக்கும், வயிற்று வலி இருக்கும். சில பெண்கள் இன்றைக்கும் கிராமத்தில் இருக்கிறவங்க அதை வெளியே சொல்ல முடியாத அளவில் இருக்கிறாங்க. அவர்களுக்குன்னே முத்திரையில் அருமையான முத்திரை 2 முத்திரை இருக்குது. ஒன்று ஆகாய முத்திரை, நடுவிரல் பெருவிரல் நுனி. இந்த ஆகாய முத்திரையை பெண்கள் வந்து காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணிகிட்டே வரட்டும். மென்சஸ் டயத்தில் மட்டும் 4 டேஸ் பயிற்சி பண்ண வேண்டாம், மீதி நாட்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சூனிய முத்திரை, நடுவிரல் மடிச்சுக்கணும், அதனோட மேயத்தில் பெருவிரல் வச்சுக்கணும். இது சூனிய முத்திரை. இந்த முத்திரையை பெண்கள் 2 நிமிடம் காலை மாலை பண்ணாங்கன்னா பிசிஓடி நீர்க்கட்டிகள் வராது. இந்த முத்திரையோட பிராணாயாமம் பண்ணிக்கலாம். சரி, இந்த முத்திரையை நல்லா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிட்டு இந்த முத்திரை பண்ணாலே வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த 2 முத்திரைகளையுமே பெண்கள் பண்ணிக்கிட்டாங்கன்னா நன்றாக ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து நிறைய பேருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் வருது பெண்களுக்கு. அது வராமல் இருப்பதற்கு சூரிய முத்திரை, மோதிர விரல் மடிச்சுக்கணும், அதோட மேத்தில் கட்டை விரல் வச்சுக்கணும். இது சூரிய முத்திரை. கை மடியில் வச்சுக்கலாம். இது வந்து உடம்புல எந்த பகுதியில் கட்டிகள் கழிவுகள் இருந்தாலும் கரைத்து விடும்.
ஸோ இந்த 3 முத்திரைகளை பெண்கள் விடாமல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களிடத்துல கன்சல்ட் பண்ணவர்கள் இல்லை உங்களிடத்துல வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்து சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு ஏதாவது ஏற்பட்ட ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த முத்திரைனால, அதை வந்து எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? நிறையவே உண்டு. ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக ஒரு நண்பர் ஒருத்தருக்கு சுகரில் ரொம்ப அதிக அளவாகி ஒரு கை ஒர்க் ஆகலை. அந்த அளவுக்கு சுகருடையது ரொம்ப தாக்கம் அதிகமாகிடுச்சு. அப்போ அவர் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கும்போது டாக்டர் உங்களுடைய ஏஜுக்கு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, சின்ன வயசுல உங்களுக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணிட்டார், வீட்டில் போய் நான் இனிமேல் உயிர் வாழறது கடினம், அதனால் என்கிட்ட என்ன அசட் இருக்குது என்னென்ன பண்ணணும் எல்லாமே அந்த அளவுக்கு இறங்கிட்டார். அப்போ அவருடைய நண்பர் இந்த மாதிரி முதிரைகள், மூச்சு பயிற்சி, யோகாசனங்கள் கற்றுத்தர்றதுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவர்கிட்ட போய் நீ எனக்காண்டி நீ போய் ஒரு பயிற்சி எடுத்து பாருன்ட்டு அவர் தான், அவருடைய நண்பர் தான் அழைச்சிட்டு வந்தார். அவர் என்ன தெரியும். அப்போ அவரை உட்கார வச்சுட்டு சின்ன சின்ன பயிற்சிகள் கொடுத்தேன், முத்திரைகள் கொடுத்தேன், ஆசனங்கள் கொடுத்தேன். 15 நாட்கள் பண்ணும்போதே அவருக்கு கை இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் விடாமல் அந்த பயிற்சி எடுத்துகிட்டே வந்தார். ரொம்ப சின்சியராக பண்ணார். அதே மாதிரி 3-4 மாதத்தில் சுகர் நார்மலுக்கு வந்துருச்சு, கை உடல் இயக்கம் நன்றாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவரே நம்முடைய டிப்ளமா இன் அஷ்டாங்க யோகம்னு நம்மளுடைய அழகப்பா யூனிவர்சிட்டி மூலம் நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்து இன்றைக்கு யோகா ஆசிரியர் இருக்கார். அவர் யோகா ஆசிரியர், அவருடைய டாக்டர் யோகா ஆசிரியர், அவருடைய மனைவி, அந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியும் இன்றைக்கு இந்த பயிற்சியை எடுத்து மற்றவர்களுக்கும் பயிற்றுவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 40 வருஷமாக கார்த்தால எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் 24 மணி நேரம் இந்த யோகத்தையே நீங்கள் வந்து நினச்சி இந்த யோகத்துக்காகவே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஒரு டெய்லி ரொட்டீன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. உங்கள் டெய்லி ரொட்டீன் என்ன சார்? பொதுவாக என்னுடைய குருவிட்ட நான் சென்றனால அதிகாலையில் எழக்கூடிய பழக்கத்தை எனக்கு குருநாதர் அந்த வயதிலேயே கற்றுக் கொடுத்துட்டாங்க. என்னுடைய தாயார் நான் படிக்கும் பொழுதே 8th 7th 10th படிக்கும் பொழுதே என்னுடைய தாயார் வந்து காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு எழுப்பி என்னை படிக்க சொல்லிடுவாங்க. அதனால் காலையில் எழுதக்கூடிய பழக்கம் எனக்கு அப்போ இருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு. எப்போ இந்த யோகத்துக்குள்ளே வந்தோன்னே 86லேருந்து காலையில் 3 மணிக்கு எழுந்துருவோம். ஸோ 3 மணிக்கு எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு உலக சேமத்திற்காக ஒரு தியானம், உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், உலக மக்கள் எல்லோருமே இந்த அஷ்டாங்க யோகத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு மெடிடேஷன். அதுக்கப்புறம் என்னுடைய யோகாசன பயிற்சிகள், நான் இண்டிபெண்ட்டாக என்னுடைய உடலுக்குரிய பயிற்சிகள் எல்லாம் பண்ணிவிட்டு காலையில் பூஜைகள் பண்ணுவேன் உலக நலனுக்காக. எவ்வளோ நேரம் உங்களுடைய யோகாசனம் போகும்? யோகாசனங்கள் ஒரு 45 மினிட்ஸ் எடுத்துக்கிடுவேன். முத்திரைகள் எல்லாமே சேர்த்து ஒரு 1.5 hours எடுத்துக்கிடுவேன். அப்புறம் காலை பூஜைகள்லாம் முடிச்சுட்டு 6 to 7 7 to 8 இங்கே நம்மளுடைய பயிற்சி மையத்திலே வெளியே இருந்து கிளாஸுக்கு ஆண்டு வருவாங்க, அவங்களுக்கு அந்த பயிற்சிகள் கற்றுக் கொடுத்துருவேன். ஸோ நேரடியாக அவங்களுக்கு அந்த பயிற்சிகளை எடுத்துக்கிடுவாங்க. 8 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு மேலே என்னுடைய அட்மின் கடமைகளை பண்ண ஆரம்பிச்சிருவேன். புத்தகங்கள் ஒவ்வொரு வருஷமே 2 புத்தகங்கள் எழுதிக்கிட்டே இருப்போம். நீங்கள் 3 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டீங்க? காலையில் எழுந்தோம்னா ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டதோட சரி. அது 8 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்ருவோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவேன். ஸோ அது நமக்கு அந்த பிராணாயாமம் மூச்சு பயிற்சியில் நமக்கு இந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த புத்தகங்கள் எழுதுவது நம்முடைய அன்றாட கடமைகள் பார்த்துக்கிடுவேன். 1:30லேருந்து 2 மணிக்குள்ளே மதிய உணவு எடுத்துக்கிடுவேன். மாலையில் வந்து 6 to 7 இங்கே ஒரு ஜென்ரல் கிளாஸ் நடக்கும், அது வெளியாட்கள் எல்லாரும் வருவாங்க, அவங்களுக்கு நேரடி பயிற்சி கொடுப்பேன். 7:30 மணிக்கு 7:30லேருந்து 8:30 வரைக்கும் டிப்ளமா பயிற்சி 5 கோர்ஸ் கொடுக்குறோம். அது வந்து ஆன்லைனில் அவங்களுக்கு தியரி கொடுப்போம், ஃபாரின்லேருந்து தான் கற்றுக்கிட்றாங்க, அவங்களுக்கு 1 hour பயிற்சி கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் 9:30க்கு படுக்க போயிடுவேன். 9:30 படுத்தா தான் காலையில் 3 மணிக்கு எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கன்சல்டேஷன்ஸ்லாம் கொடுக்குறீங்களா? இப்போ யாருக்காவது ஏதாவது ஒரு தொந்தரவு உங்ககிட்ட வந்து ஒரு முத்திரை கற்றுக்கணும் அப்படின்னா அந்த கன்சல்டேஷன் நிச்சயமாக. இப்போ லோக்கலில் உள்ளவங்க அங்கே வந்துடுவாங்க. வர முடியாதவங்களுக்கு மாதத்தில் 2 நாள் ஓடிசின்னு சொல்கிறோம். அதாவது அவங்களுக்கு வந்து டைரெக்டாகவே இங்கே வர முடியாதவர்களுக்கு கூகுள் லிங்கில் அவங்ககிட்ட முதல்ல பேசிடுவேன், அவங்களுடைய ப்ராப்ளம் ஃபுல்லாக கேட்டு நோட் பண்ணிக்கிடுவேன். நோட் பண்ணிவிட்டு அவர்களுக்கு உகந்த பயிற்சிகள் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு ஆன்லைன்லேயே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன். சின்ன சின்ன பயிற்சிகள், மெடிடேஷன், முத்திரைகள், எளிமையான நாடி சுத்தி, உணவு முறை, அதை அப்படியே உங்களுக்கு வீடியோவாக அனுப்பிச்சிருவோம். அவங்க அதை அந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படியே வச்சுருப்போம், என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 98 ஆன்லைன் இது வரைக்கும் முடிச்சிருக்கிறேன். இதில் நிறைய நபர்கள் ஃபாரினில் வெளியூரில் இருக்கவங்க எல்லோருமே பயின்று சிறப்பாக இருக்கிறாங்க. இது எவ்ரி மந்த் 2 கிளாஸ் நடக்கும். பதஞ்சலி வந்து தன்னுடைய யோக சூத்திரங்களில் 8 படிக்கட்டுகள் சொல்லியிருக்கார். அஷ்டாங்க யோகம் அப்படின்னு தானே சொல்கிறோம். உங்களுடைய பூஜை அறையில் கூட ரொம்ப அழகாக அதையே ஒரு படியாக நீங்கள் அமைச்சிருக்கிறத நம்ம பார்த்தோம். அந்த அஷ்ட அங்கத்தை பற்றி சுருக்கமாக எல்லாருக்கும் புரியும் வண்ணம் சொல்ல முடியுமா? யோகம் அப்படின்னாலே, யோகத்தினுடைய தந்தை அப்படின்னாலே மாமுனி பதஞ்சலி மகரிஷி தான். அவர் தான் யோக சூத்திரமாக நம்ம உலகத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. 195 சூத்திரங்கள் கொடுத்துருக்கிறாரு. சமாதி பாதம், கைவல்ய பாதம், விபூதி பாதம், சாதனா பாதம் அப்படின்னு 4 பாதங்களாக கொடுத்துருக்கிறாரு. இவருடைய யோகம் அஷ்டாங்க யோகம், 8 படிகளை கொண்டது.
இந்த அஷ்டாங்க யோகத்தில் முதல் படி இயமம். இயமம் அப்படிங்கிறது ஒழுக்க கோட்பாடு, மனதால் ஒழுக்கம், பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல், பேராசைப்படாமை, இந்த மாதிரி ஒழுக்கம். நம்ம வந்து பள்ளியில் படிச்சிருப்போம், முதல்ல நல்லொழுக்க பாடம்னு அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்போ வந்து அந்த ஒழுக்கத்தை தான் அவர் இயமம்னு சொல்லியிருக்காரு. நியமம் அப்படிங்கிறது காலையில் எழக்கூடிய நேரம், சாப்பிடக்கூடிய உணவு முறை, இரவு படுக்கக்கூடிய நேரம், இதில் ஒரு நியமத்தை வச்சுக்கணும். அப்போ நியமம் அப்படிங்கிறது உடல் சார்ந்த மனம் சார்ந்த ஒழுக்கம். மூன்றாவது படி தான் ஆசனம். ஆசனம்னா நிலையான இருக்கை. யோகாசனம் அப்படின்னா யோகம்னா இணைதல். இந்த உடல் மனம் உயிரோடு இணையக்கூடிய அற்புதமான கலை. உடலை ஒரு இடத்தில் 3 மணி நேரம் ஆடாமல் அசையாமல் இந்த உடல் அப்படியே இருந்துச்சுன்னா ஆசன சித்தின்னு பேர். அப்போ ஆசனங்களின் மூலமாக உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தையுமே திடமாக இயங்க செய்யலாம். எல்லா உறுப்புகளுக்கும் யோகாசனத்தின் மூலமாக சக்தி கிடைக்கின்றது. அப்போ ஆசனம் அப்படிங்கிறது 3வது படி. பிராணாயாமம் 4வது படி. பிராணனை நியமப்படுத்துதல், உள்ளே செல்கின்ற மூச்சு வெளியே வருகின்ற மூச்சு, அந்த மூச்சை சீராக இயங்க செய்தல். அந்த பிராணனை வந்து நம்ம பயிற்சிகள் செய்து 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 அதன் மூலமாக தனக்குள் இருக்கக்கூடிய இறை ஆற்றலை உணரலாம். மனதை கட்டுப்படுத்துவது கடினம். அந்த பிராணனை நம்ம சீரமைச்சிட்டோம்னா மனதுக்கு சக்தி கொடுப்பது பிராணன் தான். அப்போ அந்த பிராணனை நம்ம வசியப்படுத்திட்டோம்னா மனோவசியம் ஆயிரும். அப்போ இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம். அடுத்து பிரத்யாகாரம். பிரத்யாகாரங்கிறது புறப்பொருள்களில் செல்கின்ற மனதை உள்முகமாக திருப்புதல். அதை நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்ய 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 அந்த பிரத்யாகாரம் நமக்கு கிடைக்கும். அடுத்து தாரணை. தாரணைனா மனதை ஒரே பொருளில் குவியச் செய்தல். இப்போ ஒரு தீபத்தை பார்த்துட்டு தீபத்திலேயே அப்படியே மனசை நம்ம குவிய வைக்கிறோம், இல்லை ஒரு இறைவனுடைய உருவத்தை பார்த்து அதிலேயே குவிய செய்கின்றோம். தாரணை முதிரும் பொழுது தியானம், ஒரே சிந்தனை. எனக்குள்ளே ஏதோ ஒரு வஸ்து இருக்குது, எனக்குள்ளே ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குது, அதுக்குள்ளே அப்படியே மனம் உள்ளே போயிடும். சமாதி அப்படிங்கிறது எண்ணமற்ற நிலை, மனம் கரைந்த மௌன நிலை. அப்போது நானாக இருப்பேன். அந்த மௌன நிலையில், மனம் கரைந்த நிலையில் நம்ம உயிரோடு ஒன்றி பிரபஞ்சம் முழுக்க நிறைந்து இருக்கக்கூடிய பேராற்றலாக நான் இருக்கின்றேன், அதை உணர முடியும். அதுக்கு தான் இந்த மனித பிறவியை எடுத்திருக்கிறோம். அதான் எள் அகத்து எண்ணெய் இருந்ததனை ஒக்குமே உள் அகத்து ஈசன் ஒளி அவ்வை குறள். எள் திடப்பொருள், எண்ணெய் திரவ பொருள். எள்ளுக்குள் எண்ணெய் மறைந்திருப்பது போல் இந்த உள்ளத்துக்குள் உடலுக்குள் ஈசனுடைய இறைவனுடைய ஒளி மறைந்துள்ளது. ஸோ அந்த ஒளியை கண்டு ஆனந்தமடைவதற்கு தான் இந்த பிறவியே. அப்போ அந்த பதஞ்சலியினுடைய இந்த அஷ்டாங்க யோகத்தை இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே நிச்சயமாக அடைய முடியும். பிரம்மச்சரியம், இல்வாழ்வான், வானப்பிரசவம், சந்நியாசம். பிரம்மச்சரியத்திலேயே பிரம்மம் இது என உணர்ந்து அதற்குரிய காமிய கர்மங்களை செய்து நம்ம உணர்ந்துடணும். அதுக்கப்புறம் தான் இல்வாழ்க்கைக்கே போகணும். அப்போ நல்ல குழந்தைகளை ஈன்றெடுக்கலாம். அப்புறம் இல்வாழ்க்கையில் செய்யக்கூடிய கடமைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டே அதுக்கடுத்து வானப்பிரசவம். கணவனும் மனைவியும் சேர்ந்து பல திருக்களங்களுக்கு சென்று அவர்கள் தன்னை உணர்வதற்கு மீண்டும் அபியாசம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடைசி தான் சந்நியாசம். அந்த சந்நியாசம் பற்றற்ற நிலை. நான் எல்லா கடமைகளையும் பண்ணிட்டேன், உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன், இதெல்லாம் சிற்றின்பம். இப்போ நான் பேரின்பத்தை என்னை உணர்வதற்காக நான் ஆனந்தமாக அந்த சமாதி நிலைக்கு செல்கின்றேன். அப்போ மனிதர்கள் இந்த மாதிரி நம்ம மகான்கள் வகுத்து கொடுத்த அந்த வாழ்க்கையில் போனோம்னா அஷ்டாங்க யோகத்தை கடைப்பிடித்தால் நிச்சயமாக வளமாக வாழ முடியும். உங்களுடைய குருநாதர் ஒரு யோகி அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குருநாதரை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு யோகியை நீங்கள் சந்தித்தது உண்டா? எனக்கு கண்கண்ட தெய்வம்னு சொல்லும்பொழுது என்னுடைய குருநாதர் சர்க்குரு சிரோபிக்ஷு. எங்களுடைய குடும்பத்துக்கு முதல் குரு அப்படின்னு சொல்லும்போது வல்லநாடு சாது சிதம்பர சுவாமிகள்னு பேர். அவங்க வல்லநாட்டில் ஜீவசமாதியாக இருக்காங்க. ராமலிங்க அடிகளார் அடிப்படையில் அவங்களுடைய வழியில் வந்தவங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அகவல் படித்து எல்லா மக்களுக்கும் சமரச சுத்த சன்மார்க்க இயக்கத்தை எடுத்துரைத்தவர். அவங்க தான் எங்கள் குடும்பத்துக்கு முதல் குரு. நான் பிறக்கும் பொழுது 3 முறை கருடன் வந்து நாங்கள் என்னுடைய கிராமம் வந்து திருநெல்வேலியில் சேர்ந்த மரத்தில் தான் நான் பிறந்தது. இது என் அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்போ நான் குழந்தையாக வீட்டில் பிறக்கும் பொழுது பிறந்த உடனே அந்த ஜன்னல் வந்து கருடன் வந்து 3 முறை காட்சி கொடுத்துட்டு போயிருக்கு. அப்போ எங்கள் அப்பா வந்து அந்த வல்லநாடு சாமிகிட்ட போய் எனக்கு பையன் பிறந்திருக்குன்னு சொல்லணுன்ட்டு சொல்ல போகிறாங்க. அந்த சுவாமி வந்து எங்கள் அப்பா சொல்கிறதுக்கு முந்தைய கிருஷ்ணசாமியாக பிறந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வாயிலிருந்து கிருஷ்ணசாமின்னு வந்ததுனால எனக்கு பேர் கிருஷ்ணன் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ அந்த சாது சிதம்பர சுவாமிகளுடைய அருளை வந்து என்னுடைய அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுதே அவங்க ஆசீர்வாதம் பண்ணி நல்ல குழந்தையாக பிறக்கட்டும்னு ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. நான் குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த சித்தரோடு எனக்கு பழக்கம் உண்டு. 8ஆம் கிளாஸ் படிக்கிறதையும் எங்களை அடிக்கடி அங்கே சித்தர் கூட்டு போவாங்க. அந்த சித்தர் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவர் வந்து ஒரு பெரிய மகான். அவருடைய நிலை வந்து அற்புதமான நிலை, ரொம்ப எளிமையானவர். அவருடைய அனுக்கிரகம், அவருடைய ஆசீர்வாதம் அடுத்த குருவாக எனக்கு என்னுடைய சர்க்குரு சிரோபிக்ஷிட்ட கொண்டு அவர் எங்களை சேர்த்துட்டார். சிரோபிக்ஷிட்ட வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட அந்த யோக நெறியில் முழுமையாக இதில் நம்ம உள்ளே வந்துட்டோம்.
நீங்கள் இந்த பதஞ்சலி மகர்ஷி யோகா ஆலயத்தில் என்னென்ன காரியங்கள்னா பண்ணி கொண்டிருக்கீர்கள்? நிச்சயமாக இங்கே வந்து மாங்காட்டில் முதலாக இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே பதஞ்சலி மகரிஷிக்கு ஒரு யோகாலயமாக அமைத்த ஒரு பெரிய பேர் எங்களுடைய குருநாதருடைய அனுகிரகத்தோடு அமைச்சிருக்கோம். மாங்காட்டில் காமாட்சி அம்மன் நகரில் பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் ட்ரஸ்ட் அப்படின்னு வச்சுருக்கோம். இங்கே வந்து நித்திய பூஜை, இங்கே வந்து பதஞ்சலி மகரிஷிக்கு ஒரு திருவுருவச் சிலை, என்னுடைய குருநாதருக்கு ஒரு திருவுருவச் சிலை இருக்கின்றது. அதே மாதிரி ஐயப்பனுக்கு திருவுருவச் சிலை இருக்கின்றது. அவர்களுக்கு தினமுமே உலக நலனுக்காக காலை ஒரு 5லேருந்து 6 மணிக்குள்ளே பால் அபிஷேகம் நடைபெறும். எவ்ரி சண்டே காலையில் 7லேருந்து 8 வரைக்கும் இங்கே இலவசமாக எல்லா வயதினருக்கும் எளிமையான யோக பயிற்சிகள் கொடுக்குறோம். 8லேருந்து 10 மணி வரைக்கும் பதஞ்சலி மகரிஷி மேலே 108 போற்றி, குருநாதர் சர்க்குரு சீரோபிக்ஷு மேலே 108 போற்றி, சித்தர் போற்றி வழிபாடு நடக்கும். அதற்கப்புறம் ஒரு தியான பயிற்சி, அதுக்கப்புறம் பக்தி பஜனை நடைபெறும். 10:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் எல்லோருக்குமே இலவசமாக அன்னதான பிரசாதம் நடைபெறும். இது எவ்ரி சண்டே நடக்கும். யாருனாலும் கலந்துக்கலாம். இதுக்கு எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கிடையாது. யாருனாலும் கலந்துக்கலாம். அது இல்லாமல் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் காலையில் 6 to 7, 7 to 8, மாலை 6 to 7 யோக பயிற்சி டைரெக்டாக கொடுக்குறேன். அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க யோக பயிற்சி கற்றுக்கிடலாம். இங்கே வந்து டிப்ளமா இன் அஷ்டாங்க யோகா அப்படின்னு ஒரு 4 வகையான கோர்ஸ் கொடுக்குறோம். அதுவும் இங்கே நடைபெறுகின்றது. அதன் மூலமாக ஆசிரியர்களை உருவாக்குறோம். எவ்ரி இயர் யோகா காம்படிஷன் வைப்போம். சிறுவர்களுக்கு, மாணவர்களுக்கு, அவர்களுக்கு பரிசுகள், சான்றிதழ் கொடுப்போம். ஒவ்வொரு வருஷம் டிசம்பர் மாதம் குரு பூஜை நடத்துவோம். இந்த வருஷம் டிசம்பர் 28 கல்யாணி திருமண மண்டபத்தில் மிகச் சிறப்பாக மாங்காட்டில் குரு பூஜை நடைபெற உள்ளது. காலையில் 8லேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் நடக்கும். இந்த குரு பூஜைக்காக ஒரு விரதம் இருந்து அந்த குருவினுடைய ஆற்றல், பதஞ்சலியினுடைய அனுக்கிரகம் எல்லோருக்கும் சென்றடையணும் அப்படின்னு இந்த விழாவை நடத்துகிறோம். அந்த குரு பூஜையில் கிட்டத்தட்ட 800க்கு மேலே கலந்துக்கிடுவாங்க. அவர்களுக்கு இலவசமாக முத்திரை பயிற்சி, யோக பயிற்சி, வாழ்வியல் முறை இதெல்லாம் கற்றுத்தருவோம். கடைசியாக 108 தீபம் ஏற்றி அந்த தீபத்தின் மூலமாக எல்லா சித்தர்களுடைய மகான்களுடைய அனுக்கிரகம் கிடைக்கணும் அப்படின்னு அந்த குரு பிரசாதம் கொடுத்து அன்னதானமும் கொடுத்துட்டு வர்றோம். யோக பயிற்சி செய்வதற்கோ இல்லை இந்த முத்திரைகள் செய்வதற்கோ ஆரம்ப வயது அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா? நிச்சயமாக ஒரு 4th 5th படிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து என்ன நம்ம சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுதே இந்த முத்திரை தான் பண்ணியிருக்கோம். ஆகையினால் மேக்ஸிமம் ஒரு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே இந்த முத்திரைகளை கற்றுக் கொடுத்துடலாம். ஈஸியாக அதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரலாம். முத்திரைகளை பற்றி இவ்வளவு எளிமையாக, இவ்வளவு தெளிவாக, அருமையாக எங்களோட பகிர்ந்துன்றதுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த வராகசிரி யூடியூப் சேனலுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.